நேரா கதைக்குள்ளே போயிருவோம் வாங்க. ஹீரோ பாக்ஸிங்ல சாதிக்கணும்னு இருக்காரு. பாக்ஸிங் ட்ரைனிங் போயிட்டு இருக்காரு. ஹீரோ பெங்களூர் காலேஜ்ல ஒரு பொண்ணை பாக்குறாரு, லவ் பண்றாரு. அந்த பொண்ணு கிட்ட லவ் சொல்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு வேற ஊருக்கு போயிருது. அப்புறம் அதே பொண்ணை சென்னையில பாக்குறாரு, பேசுறாங்க, பழகுறாங்க. ஒரே பிளாட்ல ஒன்னா ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க, தனித்தனி ரூம்ல தான். ஒரு நாள் ஹீரோயினி போத பழக்கத்துக்கு அடிமை இருக்காங்கன்னு ஹீரோவுக்கு தெரிய வருது. ஹீரோயினுக்கு ட்ரிக் எடுத்துட்டு வந்த ஹீரோயினி ஃப்ரெண்டை ஹீரோ அடிச்சு அனுப்பிடுறாரு. ஹீரோயினியோட போத ஸ்டஃப் ஊசியை எடுத்து ஒளிச்சு வச்சிடுறாரு. ஹீரோயினை திருத்த ஹீரோ முயற்சி செய்யறாரு. இதனால ஹீரோவுக்கு ஹீரோயினுக்கு இடையில பிரச்சனை வருது. அதனால இனி ஒன்னும் இருக்க வேணாம் சொல்லி ஹீரோயினை அவங்க வீட்டிலே கொண்டு போய் விட்டுறாரு ஹீரோ. ஹீரோயினி ட்ரிக் அடிக்டா இருக்காங்க. இதனால எல்லோரும் பாக்ஸிங் ஹீரோவுக்கு அந்த பழக்கம் இருக்குன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ எவ்வளவு சொல்லியும் ஹீரோயினி திருந்த முடியாதுன்னு சொல்றாங்க. இதனால ஹீரோயினை ஹீரோ திட்டிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. ஹீரோயினி அந்த இடத்த விட்டு போக மனசு இல்லாம அங்கேயே உட்கார்ந்து இருக்காங்க. அப்புறம் நைட் ஆகிறது. ஹீரோ ஹீரோயினி ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி ஹீரோயினி வந்துட்டாளான்னு கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோயினி ஃப்ரெண்டு ஹீரோயினி இப்படி ட்ரிக் அடிக்ட் ஆனதுக்கு அவங்க அப்பா அம்மா தான் காரணம். ஆனா உன்னை ரொம்ப லவ் பண்றான்னு சொல்லிட்டு நீ விட்டுட்டு வந்து அதே இடத்துல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. ஹீரோயினை தேடி ஹீரோ பைக்ல போயிட்டு இருக்காரு. அப்போ ஒரு கார் குறுக்க வருது. அந்த கார்ல இருக்கிறவங்கள திட்டுறாரு. கார் அங்கிருந்து போயிருது. சைட்ல ஒரு பொண்ணை அந்த கார் இடிச்சிட்டு போறத அப்பதான் பாக்குறாரு ஹீரோ. அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு ஹீரோயினை பார்க்க போயிட்டு இருக்காரு. ஹீரோயின் பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோ பக்கத்துல போகும்போது அங்க வந்த ஒரு கார் ஹீரோயினை காருக்குள்ள போட்டு கடத்திட்டு போறாங்க. அதை பார்த்த ஹீரோ பிடிக்க ட்ரை பண்றாரு, முடியல. அப்பதான் ஹீரோவுக்கு தெரியுது பைக்ல வரும்போது குறுக்க வந்த கார் தான் ஹீரோயினை கடத்திட்டு போறாங்கன்னு. ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாரு. அங்க போலீஸ் கண்டுக்காம இருக்காங்க. கோபமாகி போலீஸ் அடிக்க போறாரு. அப்புறம் ஹீரோயினோட அப்பா அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. யாரு மேலேயாச்சும் சந்தேகம் இருந்தா சொல்லுங்கன்னு போலீஸ் சொல்லி அனுப்பிடுறாங்க. அப்புறம் யாருக்கிட்டயாச்சும் பிரச்சனை பண்ணிருக்கீங்களா அப்படின்னு ஹீரோயினி அம்மா அப்பா கேட்க, அதை கேட்ட ஹீரோ பழைய எதிரி கிட்ட வந்து கேட்கிறாரு. அவங்க நாங்க கடத்தலன்னு சொல்றாங்க, நீங்களா இருந்தீங்கன்னா செத்தீங்கடான்னு அவங்கள மிரட்டிட்டு அங்கிருந்து வந்து நடந்த பழச நினைச்சு சோகத்துல உட்காந்துருக்க ஹீரோவை ஒரு குடியாரன் வந்து வம்பிலுக்கு அவனை சப்பு சப்புன்னு அடிக்க குடியாரன் அங்கிருந்து தெரிச்சு ஓடிடுறான். ஹீரோயினை கடத்தின வில்லன் கேங்குக்கு அப்பதான் தெரிய வருது நாம கடத்த வேண்டியது வேற பொண்ணுன்னு. ஆக்சுவலா ஹீரோ கார்ல அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த பொண்ணை கடத்துறதுக்கு பதிலாக ஹீரோயினை மாத்தி கடத்திட்டு போயிருப்பாங்க. ஹீரோவும் பல பேர்கிட்ட விசாரிக்கிறாரு, ஒன்னும் தெரியல. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம ரோட்ல உட்காந்துருக்காரு. அப்போ கார்ல இருக்கிற ஹீரோயினி போனை யாரோ எடுத்து ஆன் பண்றாங்க. ஹீரோயினி போன் இருக்கிற லொகேஷன் ஹீரோவோட போனுக்கு வருது. ஹீரோயினி போன் இருக்கிற லொகேஷனுக்கு வந்த ஹீரோ அங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சு போட்டு, நீங்க கடத்தின பொண்ணு எங்கடா, இந்த போன் எப்படிடா கிடைச்சதுன்னு கேக்குறாரு. நீங்க கேக்குற பொண்ணை கடத்தின கார் ரிப்பேர் ஆகிருச்சு, அதனால வேற கார்ல போயிட்டாங்க. அந்த ரிப்பேர் ஆன கார்ல இந்த போன் கிடைச்சது, மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றான். அதை கேட்ட ஹீரோ ஹீரோயினி இங்க இல்லையான்னு நினைச்சு ரொம்பவே கோவத்துல இருக்காரு. அடி வாங்கின எல்லாரும் அங்கிருந்து ஓடிடுறாங்க. அங்க ஒரு பெரியவர் ஒரு பொண்ணோட போட்டோ வச்சுக்கிட்டு தன்னோட பொண்ணை தேடிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்த ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல நாம சேர்த்த பொண்ணாச்சேன்னு பெரியவரை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்து அந்த பொண்ணை காட்டுறாரு. பெரியவர் ரொம்ப எமோஷனல் ஆகி, என் பொண்ணை நானே விற்க பார்த்த பாவின்னு சொல்லிட்டு என் பொண்ணுக்கு பதிலா வேற பொண்ணை கடத்திட்டாங்கப்பா அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோ இந்த பொண்ணானு ஹீரோயினி போட்டோவை காமிக்கிறாரு. ஆமான்னு பெரியவர் சொல்ல, பொண்ணுங்களை விற்கிற புரோக்கரை அடிச்சு வில்லன் கேங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறாரு ஹீரோ. அங்க நடக்கிற கோஷ்டி முதல்ல மெயின் வில்லனை கொல்ல போகும்போது அங்க வந்த ஹீரோ மற்றவங்களை அடிச்சு மெயின் வில்லனை காப்பாத்திட்டு ஹீரோயினை எங்கன்னு கேட்கிறாரு. அந்த பொண்ணை நான் டெலிவரி பண்ணிட்டேன், ஆனா நீ என் உயிரை காப்பாத்தினால அந்த பொண்ணை விட சொல்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கொண்டு போனவங்களுக்கு வில்லன் கால் பண்ண போகும்போது வில்லனை கொல்ல வந்த ஒருத்தன் துப்பாக்கியால வில்லனை சுட்டு கொன்னுடுறான். கடைசியில ஹீரோயினி எங்க இருக்காங்கன்னு ஹீரோவுக்கு தெரியாமலே போயிருது. ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. அப்போ வில்லன் கேங்ல மாட்டிக்கிட்டு 2 வயசான பெரியவங்களை ஹீரோ கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாரு. அதே நேரம் ஹீரோயினை கடத்திட்டு போயிட்டு இருக்கிறவங்கள அடிச்சு போட்டு ஹீரோயினை காப்பாத்துறான் ஒருத்தன். அவன் வேற யாரும் இல்ல, ஹீரோ 2 வயசான பெரியவங்களை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாருல அவங்களோட மகன் தான். அப்புறம் தொலைஞ்சு போன அவங்களோட அப்பா அம்மா அந்த பையனுக்கு கிடைச்சிட்டாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஒருத்தர் செய்யும் உதவிக்கு வேல்யூ இருக்குன்னு சொல்லி படம் முடியுது. மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.